ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுத்தீர், நித்திரை கொடுத்தீர், சுவாசத்தை நீர் கொடுத்தீர், இருதய துடிப்பை நீர் கவனித்துக் கொண்டீர், பராமரித்தீர், நல்ல வைத்தியராக இருந்தவர்களை நடத்தினீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உடைய துணையோடு கூட நாங்கள் ஆரம்பிக்கிற கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர். முதலாவது உம்மை தேடும்படியான கிருபையை தந்திருக்கிறீர். அநேகருக்கு அற்புதங்களை செய்து வருகிறீர், ஆறுதலாக இருக்கிறீர். உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் தேற்றிக் கொண்டிருக்கிறது. புதிய புதிய அத்தியாயத்தை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். புதிய புதிய ஆரம்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வருகிறீர். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்கிற அற்புதங்களுக்கு அளவே இல்லை. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் புதிதாய் பார்க்க செய்கிறீர். அநேகருக்கு இதை அவர்கள் அறிமுகம் செய்ய நீர் அவருடைய மனதில் ஏவுகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், குடும்பங்கள் அனைத்திலும், பொருளாதாரத்திலும், சரீரத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீ கிருபை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் அப்படியே இருங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்ற பாடலை பாடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமே பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கைகளை வைத்து உங்கள் தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம். முதலாவது மற்றவர்களுக்காக திறப்பில் இல்லைங்க. யோபு தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபித்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றான். நாம் எல்லாருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வியாதியாக இருக்கிறவர்கள், வனிதா அவர்களுக்காக, ஜுரத்தோட, ஸ்கின் டிசீஸோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிக்காக,
இன்னும் ஜெப குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கிற அநேகருக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவளை சுகமாக்கி நம் ஜெபத்தை கேட்டு நம் சிறையிருப்பை அவர் சீக்கிரத்தில் மாற்றுவார். அவருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம் வழியாக அவர் மகிமைப்படுவார். நமக்கு ஆச்சரியங்களை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அநேக வாழ்க்கையில் திருமணம் நடக்கலைன்னா நீங்கள் மற்ற திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைப்பார். குழந்தை இல்லைன்னா மற்ற குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவர் உங்களை மகிழ பண்ணுவார். கடனில் இருப்பீங்கன்னா, ஒருவேளை வியாதியில் இருப்பீங்கன்னா மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவருடைய கடன்கள் அடைக்கப்படணும், மற்றவருடைய வியாதிகள் தீரணும், மற்றவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படணும், மற்றவருடைய குடும்பங்கள் இணைந்து வாழணும், கணவன் மனைவி இணையணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் பிரிவினை இல்லாமல் கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன மாதிரி ஜெபித்து வருகிறோம். உங்களுடைய வேதத்தின் அடிப்படையில் ஜெபித்து வருகிறோம். அற்புதங்களை செய்கிறீர், இன்னும் அதிகமாய் செய்யுங்க. இந்த ஜெப ஊழியமே, இந்த ஜெப நேரமே அநேக கோடி மக்களுக்கு அற்புதங்கள் செய்கிற ஜெப ஊழியமாக மாறட்டும். உலகம் எங்கும் இருக்கிற மக்கள்கள் வேதத்தை ஆராய்ந்தறிந்து வேதத்து ரகசியங்களை புரிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற கிருபையை தாரும், பெற்றுக்கொள்கிற தயவை தாரும். நீ சொன்னீர், நீ செய்வீர், நீர் உண்மையுள்ளவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எலிசா வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நேற்று நான் எலிசாவை குறித்து ஒரு முகவுரையை உங்களுக்கு சொல்லி கடந்து சென்றேன். எலிசாவை எவ்வளவு கீழே பார்க்கணுமோ நேற்று அதை நான் சொல்ல மறந்தேன். அவளை எவ்வளவு அற்பமாக பார்க்க நினைச்சாங்களோ, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் படிக்கிறேன் பாருங்க. அற்பமாக எண்ணப்பட்ட உங்களையும் என்னையே தான் கர்த்தர் அதிகாரியாய் வைப்பார் என்பதற்கும் அதிகாரத்தில் வைப்பார் என்பதற்கும் எலிசா ஒரு சாட்சியாக இருக்கிறான். அவனை எப்படி அற்பமாக பார்த்தாங்க தெரியுங்களா? 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 11ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் தாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்து ஷாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான் தெரியுங்களா? எலியாவுக்கு தண்ணீர் ஊற்றி, அதாவது கை கழுவும் பொழுது வேலைக்காரன் என்ற வார்த்தை அங்கே அதை அப்படியே மறைத்து, வேலைக்காரன், கைகளை கழுவினவன், அவருக்கு அடிமையாக இருந்தவன் என்று சொல்லுகிற போது திரும்ப நான் வாசிக்கிறேன். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்து, அவ்வளோ இலக்காரமா, அவ்வளோ ஏளனமா, அவ்வளோ சீப்பா எண்ணப்பட்ட எலிஷாவின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த மாபெரும் அற்புதங்களையும் அவர் வழியாக அவர் செய்த அற்புதங்களையும் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கூட ஒரு அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை. ஒருவேளை இன்னைக்கு நம்மை மக்கள் அற்பமாக எண்ணலாம், கணவன் எண்ணலாம், மனைவி எண்ணலாம், பிள்ளைகள், பெற்றோர்கள், யார் வேணாலும் அவங்களை அற்பமாக எண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் அதிசயமானவர்கள், அற்புதம் செய்ய உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்துடாதீங்க. அவன் சொன்னான், கைகளில் வார்த்த எலிசா என்று சொன்னான். சரி, நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தை நம்ம வாசிக்கலாம். 22ஆம் வசனத்திலிருந்து, எலியா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடியே ஆரோக்கியமாயிற்று. அது எங்கன்னா ஒரு நீரூற்றிலே
உப்பு போட்ட உடனே தண்ணீர் ஆரோக்கியமாக்கினான். இனி இதில் சாவும் வராது, நிலம் பாழும் வராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். சரி, அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுல சமயம் வாய்த்தால் நம்ம அடுத்த முறை பார்ப்போம். இன்றைக்கு 23 வாசிக்கிறேன். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவ்வழியே நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீரிட்டு போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். இத்தனை முறை இதை படித்தாலும் நம்ம மனசில் எழும்புகிற ஒரு காரியம், எலிசா ஏன் பிள்ளைகளை அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால பிள்ளைகளை சபித்தான்? எலிசா ஏன் கரடியை வரவழைத்து 2 கரடியை வரவழைத்து 42 பிள்ளைகளை பீரிட்டு கொண்டு போட செய்தான் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும். ஆனால் கர்த்தர் இதில் ஆழமான சில கருத்துக்களை நமக்கு வைத்திருக்கிறார். முதல்ல நம்ம படிக்கும் பொழுது ஒருவேளை இப்படி நமக்கு தோன்றலாம், ஆனாலும் நிஜம் அதல்ல. அதுக்கு மேலே கர்த்தருடைய வல்லமையான கரம் அது இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. சரி, ஒவ்வொன்றாக நாம் போகலாம். பெத்தேலுக்கு போகிறான். எங்கிருந்து போகிறான்? எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு போகிறான். போகிற வழியில தான் அந்த நீரூற்றண்டையிலே அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக மாற்றுகிறான். போகும் வழியில பிள்ளைகள் என்ற வார்த்தை, பிள்ளைகள்னா எபிரேயத்தில் பிள்ளைகள் என்று சொல்லப்படவில்லை. எபிரேயத்தில் அது யூத், யங் பாய்ஸ், யூத் பாய்ஸ் அல்லது யங் மேன் என்று பதத்தில் அது இருக்கிறது. அதிலிருந்து மொழிபெயர்க்கும் பொழுது அது பிள்ளைகள் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். ஆக என்ன வயது இருக்குன்னா டீனேஜ் உள்ள பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இறையல் ஆளர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை 12 அல்லது 10 வயதிலிருந்து 20 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகள், அல்லது 20 ஆரம்ப 20களிலே இருக்கிற பிள்ளைகள், யங் பிள்ளைகள் என்று அதை மொழிபெயர்க்க வேண்டும். ஆக உங்கள் மனதிலிருந்து சின்ன பிள்ளைகளை அவர் சபித்தார். சின்ன பிள்ளைகள் மத்தியிலே கரடிகளை அனுப்பி அவளை கொலை செய்தார் என்பதை மறந்துடுங்க. அது தவறு. அவங்க நல்லா வளர்ந்தவங்க தான் எங்கிருந்து வராங்க? வழியில் அவங்க வராங்க. எரிகோவிலிருந்து இடையில பெத்தேலுக்கு போகிற வழியில் அவங்க வராங்க. இந்த எரிகோ பெத்தேல் என்பதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எரிகோ என்றால் என்ன, அதற்கான அர்த்தம் என்ன, பெத்தேல் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய மெசேஜாக மாறும். அடுத்து அவனை என்ன சொன்னாங்கன்னா, மொட்டை தலையா ஏறிப்போ. 2 தடவை சொல்கிறாங்க, மொட்டை தலையா ஏறிப்போ. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அவன் தலை மொட்டையா இருப்பதற்கு காரணம் ஒருவேளை அவனுக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம். அதனால தான் கடைசியில் நம்ம வாசித்தோம், அவன் பலவீனப்பட்டு மரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை ஊழிய ஆரம்பத்திலிருந்து அவனுக்கு அந்த பலவீனம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பலவீனமாக இருந்திருக்கலாம். அதில் முடி உதிர்கிற ஒரு காரியமாக இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இதுதான் ஒரு அசம்ஷன். இது அப்படி பலவீனப்பட்டவன் முட்டை தலையா ஏறிப்போ என்ற வார்த்தை தான் இங்கே முக்கியம். ஏறிப்போ அப்படின்னா அந்த பிள்ளைகள், அதாவது அந்த வாலிப பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். நல்லா கவனிச்சிங்களா? அதை அநேகர் விட்னஸ் பண்ணாங்க. அதில் எலிசா தான் முதலாவது விட்னஸ். அவர் அநேகர் இடத்துல சொன்னார், இந்த மாதிரி
எலிசா ஏறி போனார். அதனால போய் அங்கிருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாம் போய் எலியாவை திரும்ப தேட பார்க்குறாங்க. ஆனால் கிடைக்காம அவங்க திரும்பி வந்துடுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிய போய் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இவரை வம்புக்கு கேலி செய்ய வேண்டும், அல்லது இவர் சொல்வது உண்மை அல்ல, இவர் ஏதோ பொய் பிதற்றுகிறார் என்பதற்காகவோ அதற்காகவோ தான் ஏறிப்போ, நீ எலியா ஏறி போனால அந்த மாதிரி நீ ஏறிப்போ அப்படின்னு அவங்க சொன்ன அந்த தோரணை தெரிகிறது. நீ ஏன் இங்க இருக்கிற, நீயும் ஏறிப்போ, உனக்கு இங்க என்ன வேலை, ஏறிப்போ. ஏன்னா எலியா எதுக்காக வந்தால் அவங்களுக்கு தெரியும். எலியா வந்ததுக்கான காரணமே அவர்கள் பாகால் வணக்கத்தில் இருந்தார்கள், அந்நிய தெய்வங்கள் வணக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் திருத்தி கர்மலில் அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்து அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டு அவ்வளோ காரியம் செய்தவனே திரும்பவும் அவர்கள் நம்பாம. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெத்தேல் இருக்கிற இந்த யோர்தானிலிருந்து பெத்தேல், எரிகோவிலிருந்து பெத்தேல் இருக்கிற பிள்ளைகள் இஸ்ரவேல் பிள்ளைகள் அவர்கள். ஆனாலும் கர்த்தர் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல், கர்த்தரை என்ன இன்னும் சொல்ல போனா அவருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வெறுக்கிறவர்களாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஏளனப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய அங்கவீனங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வருகிறவர்களாக, கிண்டல் பண்ணுகிறவர்களாக, கேலி பண்ணுகிறவர்களாக அந்த வாலிப பிள்ளைகள் வாழ்ந்தாங்க. அதே போல் எலிசாவிடத்தில் அதே வார்த்தையை சொல்கிறாங்க. நீ எலியா எப்படி ஏறி போனானோ அப்படியே மொட்டைத்தலை ஏறிப்போ, மொட்டைத்தலை ஏறிப்போ என்று சொல்லி அவனை அசிங்க பண்ணினார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் எடுத்த நேரம் இல்லாதனால சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன். 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் 105:15 நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய ராஜாக்களுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அப்போ அபிஷேகம் பண்ணினவர்களை தொடக்கூடாது, அவங்க மேல தீங்கு சொல்லக்கூடாது. நிறைய வசனங்கள் எடுத்து வைத்தான நேரம் கருதி நீங்க உங்ககிட்ட கொடுக்குறேன். ஊழியக்காரனையும் அபிஷேகம் பண்ணவர் மீது கைப்படக்கூடாது, அவளை பற்றி தீங்கு பேசக்கூடாது என்று இங்க வசனங்கள் சொல்லப்படுகிறது, அநேக வசனங்கள் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை சொல்ல கொடுக்க வேண்டும். நம்ம எளிமையா பிள்ளைகள் கிரிட்டிக் பண்றாங்க, ரொம்ப எளிமையா பிள்ளைகள் அவதூறு பேசுறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. கடவுளுக்கு விரோதமாகவும், அவருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாகவும், அவருடைய வசனங்களுக்கு விரோதமாகவும், ஒரு நாளும் இயேசுக்கு விரோதமாகவும், கர்த்தருக்கு விரோதமாகவும் ஒரு நாளும் நாம் பேசக்கூடாது. அதனால தான் இப்போ என்ன செய்கிறார், அவர்களை திரும்பி பார்த்து கர்த்தருடைய நாமத்திலே சொல்கிறார். உடனே சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் வந்தது. சபித்தார். நான் எலிசாவோட இயேசு கிறிஸ்துவை நான் ஒப்பிட்டு பேசினேன். இயேசு கிறிஸ்து எங்காவது சபித்தாரா யாரையாச்சும்? யோசிச்சு பாருங்க. அந்த வசனம் இருக்கும்னா எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் ஒரு க்ளூ தரேன். கோராசீன், உங்களுக்கு ஐயோ என்று சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு வசனம் அது. இங்க 2 கரடிகள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு திருமறையில் சில வசனங்கள் இருக்கிறது. லேவியராகும் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், லேவியராகும் 26:22 உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன், அவையில் உங்கள் பிள்ளைகளற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைத்து போக பண்ணும், உங்கள் வழிகளை பாழா கிடக்கும். நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்கள் நிமித்தம் ஒருவரும் அந்த வழியாய் நடக்கக்கூடாதபடிக்கு வெறுமையாய் பாழாகும் பொழுது, யோசுவா 5:6 கர்த்தருக்கு சத்தத்தை கீழ்ப்படியாமல் போன எகிப்து, அது அடுத்த குறிப்புக்கு அடுத்த வருஷம் யோசுவா 5:6
42 42க்கும் அர்த்தம் இருக்கு. 2 கரடி மிருகங்களை நான் வரவேற்பேன் என்று சொன்னார். 42ன்னா எது குறிக்குதுன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது, புறப்பட்டு கானான் போற வரையிலும் நீங்க கிட்டத்தட்ட 38 இடங்களில் அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அது கணக்கு போட்டால் 42 இடங்களில் அவர்களை வனாந்தரத்தில் நிற்க வைத்து அவர் அதன் பிறகு கொஞ்சம் பேரை கானானுக்குள் அவர் கொண்டு போனார். 42 இயர்ஸ், தோராயமாக 42 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். பிரியமானவர்களே, இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. கரடிகள் எதிர்க்க வர வைத்தார் என்பதற்கும் அர்த்தம் இருக்கு. 42 என்பதற்கும் இஸ்ரேல் மக்கள் குந்தி 2 நினைவுகளாக அவர்கள் நடந்து கானானுக்கு சென்றது. the first 42 stops என்று பைபிள் சொல்லுகிறது. 38 வேதத்தில் இருக்கும். ஆனால் நம்ம எண்ணி பார்த்தோம்னா 42 இடங்களில் அவங்க ஸ்டாப் பண்ணி கானானுக்குள்ளே போய் சேர்ந்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய தீர்க்கதரிசி யோசுபாத்து இடத்துல யோசுபாத் அதான் சொல்லுவார், அவருடைய தீர்க்கதரிசிக்கு நீங்கள் செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று யோசுபாத், நான் நிற்க பலனில்லை ஆண்டவரே, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தீர்க்கதரிசிக்கு நீங்கள் செவி கொடுங்க, கர்த்தருக்கு செவி கொடுங்க என்ற வார்த்தை. 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாயிருப்பேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் இந்த வார்த்தை தீர்க்கதரிசியின் வார்த்தை இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு, இந்த வேதாகம வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்கன்னா முதல் குறிப்பு என்னென்னா, உங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உங்கள் விரோதிக்கு விரோதியாகவும் கர்த்தர் மாறுவார். எலிசாவின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது, எலியாவின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அதான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஏராளமான சத்துருக்கள், ஏராளமான விரோதிகள். நாம் அவர் வாக்குக்கு கீழ்ப்படிந்து நடப்போம்னா, வேதத்தை அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புவோம்னா நிலைப்பட்டிருப்போம். நம்ம சத்துருக்களுக்கு சத்துருவாய், விரோதிகளுக்கு விரோதியாக கர்த்தர் மாறுவார். 2வது யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. சொந்தமாக இருப்போமா, சொந்த சம்பத்தாக மாறுவோமா. அவருடைய வாக்கை கேட்டு நடந்தா அவருடைய சொந்த பிள்ளைகளாக, சொத்தாக, அசட்டாக, அவருடையதெல்லாம் நம்முடையதாக, நம்முடைய குறைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு, நம்முடைய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு, நம்ம கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு, அவருடைய சொந்தங்களாக, சொந்த சம்பத்தாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். எப்பொழுது அவருடைய வாக்கை கேட்டு நடக்கும் பொழுது. இஸ்ரேல் நடக்கலை, எலிஷா வாக்கை நம்பி நடந்தார், எலியா வாக்கை நம்பி நடந்தார். கர்த்தர் அவரை சொந்த சம்பத்தாக அவரை மாற்றிக்கொண்டார். 3வதாக யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தின் பிற்பகுதி முன்னதிலிருந்து வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானதை செய்து அவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளிலும் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். நானே உன் பரிகாரியான கர்த்தர். 3 காரியங்கள், 3 வசனங்களை தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 3 வசனங்கள். யாத்திராகமும் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்க சத்துருக்களுக்கு சத்துருவாகும், உங்க விரோதிக்கு விரோதியாகவும் கர்த்தர் மாறுவார். எப்பொழுது அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்வதெல்லாம் செய்வாயாகில். 19:5 பூமி எங்கும் அல்லது சகல ஜனங்களிலும் நீங்களே அவருடைய சொந்த சம்பத்தாய் மாறுவீங்க. 15 அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, நீ கவனமாய் கேட்டு அதன்படி செய்தால் எகிப்தில் வரப்பண்ணின வியாதிகளிலும் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். பிரியமானவர்களே, இந்த 3 வசனங்களே இந்த காலை வேளையில் நமக்கு சொந்தமாக நாம் மாற்றிக்கொள்வோம். அவருடைய வார்த்தையை நம்புவோம். அவருடைய வார்த்தையில் அவ்வளவு அழுத்தம், ஆழம், ஜீவன், பலன் இருக்கிறது. கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை நம்பாத அந்த வாலிப பிள்ளைக, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத அந்த வாலிப பிள்ளைக, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நின்ற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட நிலைமை இனிமேல் யாருக்கும் ஏற்படவே கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் எல்லாரையும் நேசிக்கிறவராக இப்போ கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் எவ்வளோ நாட்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலம் ஆகுதே என்ற பாடல். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த வாக்கு வேதம் மிக முக்கியம். இதில் ஒவ்வொன்றும் நம்ம தேடி தேடி வாசிக்கணும். நான் அது யோசித்தேன், இந்த கரடி என்ன சொல்ல வருது, இந்த 42 பேர் என்ன சொல்ல வருகிறார், ஏன் அந்த சிறு பிள்ளைகள் என்ற வார்த்தையே எலிசா அவளை சபிக்க வேண்டும்? ஏன்னா நமக்கு வேதத்தில் இருக்கிற எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இதில் ஒரு டவுட்டும் நமக்குள்ளே வரவே கூடாது. அப்படி வரும்பொழுது அதை கேட்டு கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நாம் முயற்சி எடுக்கும் பொழுது நம்ம சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாயும் விரோதிகளுக்கு அவர் விரோதியாக மாறுவார். நாம் அவருடைய சொந்த சம்பத்தாக இருந்து நம்மளுக்கு குறைகளே இருக்காது. நான் ஃபினான்ஷியலாக சொல்கிறேன், பொருளாதாரத்து ரீதியாக ஒரு குறை. இது கேட்டு நடக்கும் பொழுது வேதத்தை நீங்கள் படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. சிங்கக்குட்டிகள் தாட்சி நின்று பட்டினா கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. 3வது, அவரே நம்முடைய பரிகாரியாக மாறுவார். அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுது எந்த வாதையும், எந்த துஷ்ட மிருகங்களும், எந்த வைரஸ் கிருமிகளும் நம்மை தொடவே தொடாது. எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர் யெகோவா ரஃபா என்பது அவருடைய நாமம். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அறிந்து கொள்கிற கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. இன்னும் தேடி தேடி வாசிக்கிற தயவை தொட்டு தொட்டு ஜீவனை பெற்றுக்கொள்கிற கிருபையை தாரும். ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஜீவனாய் மாறட்டும். விசேஷமாக இந்த 3 ஆசீர்வாதங்கள் என்று கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கு சத்ரு உட்புகுதலோ குடி ஓடி போகுதலோ இராதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். நாங்கள் உங்கள் சொந்த சம்பத்தாக மாறுறதுனால
கடனாளிகளாக இராதபடிக்கு கடன் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுடைய வியாபாரங்கள், வேலைகள், உயர்வு, மேன்மை அனைத்தும் தாரும். நியாயமாய் கிடைக்க வேண்டிய வேலை உயர்வு கிடைக்க உதவி செய்யும். ஃபாரினில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அதனுடைய வீசா கிடைக்கும்படி கர்த்தர், பிஆர் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து, குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன்னு சொன்னவர், ஒரு வியாதி, ஒரு பலவீனமும், கேன்சரோ அல்லது எலும்பு சம்பந்தமான எந்த வியாதியும் வராதபடி குருவியாய் காத்துக்கொள்ளும். சிறுநீரக இஷ்யூஸை எல்லா அலைன்மெண்ட்டை கர்த்தர் குணமாக்கி சுகமாய் வாழ பண்ணும். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டும். திருமணத்திலே எரிந்திருக்கிறவர்களை இணைத்து வாழ்ந்திருக்க உதவி செய்யும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதியும். பெரியவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்து வாழ வயது திரும்ப தந்து பான்களின் கால்களையும் காண்டா மிருகத்தின் ஒத்த பலனையும் கொடுத்து ஆசீர்வதியும். எங்கள் உடன் பிறந்தவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். ஜெயம் கர்த்தரால் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.